வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். தாமதப்படுத்தப்படும் நீதி அநீதிக்கு சமன் என்று சொல்வார்கள். அதனை போன்ற ஒரு நிலைப்பாடு தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய பல போராட்டங்களினூடாக, அதாவது இதற்கு மேலே இல்லை என்ற அடிப்படையில் தான் ஆயுதமேந்தி போராடி அவர்களை தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்வதனூடாக ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய போராட்டமும் முடிவுக்கு வந்துவிட்டதுன்னு சிலர் நினைக்கின்றார்கள். இதுதான் ஏமாற்றத்தினுடைய மிக முக்கியமான காரணி என்று சொல்லலாம். முள்ளிவாய்க்கால் துயரம் நடைபெற்று 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதி ஆட்சி பதவி காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்படி என்னதான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கொண்டு புதிய அரசாங்கங்கள் வந்தாலும் இந்த அரசாங்கங்கள், அதாவது சொல்வார்கள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தற்போதைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்ற ரீதியில தமிழ் மக்கள் மீதாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விதான் இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. தமிழ் சமூகம் கௌரவமாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னா கடந்த காலத்துல தங்களுக்கு நடைபெற்ற அநீதிகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அதற்கான நீதி என்பது வழங்கப்பட வேண்டும். அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தொடர்ச்சியாகவே குரல்கள் அதற்கு எதிராக ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை எந்த முடிவும் தற்போது வந்திருக்கக்கூடிய அனுர அரசாங்கத்தினூடாக கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை. என்னதான் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது பல நம்பிக்கைகளை கட்டி எழுப்பி, ஏன்னு சொல்லிச்சேன்னா தமிழர் தான் நிறைய பேர் ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அப்படி அவர்களுடைய நம்பிக்கைகளை கொடுத்து ஆட்சியை அமைப்பதற்கு ஏதோ ஒரு வகையில காரணமாக இருந்திருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த அரசாங்கம் முழுமையாக செய்து முடித்து விட்டதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மையிலேயே தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்துல உரிமையுடனும் நிம்மதியுடனும் வாழ்வதற்கான உரிமை உண்டு. இப்படி இந்த ஒரு விடயங்களை பேசுகிற போது இந்த அரசாங்கம் எல்லோருக்கும் நன்றாகத்தானே தெரிகிறது. மீண்டும் மீண்டும் கடந்து வந்த பாதைகளை பேசிக் கொண்டிருப்பதனூடாக நல்லிணக்கம் என்பது எப்படி ஏற்படும் என்று ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே நிம்மதியாகத்தான் வாழ்கின்றாரா? சுய நிர்ணய உரிமையோடு தான் வாழ்கின்றார்களா? அவர்களுக்கான அத்தனை உரிமைகளும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி கொடுக்கப்படுகிறதா என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். தையிட்டி விகாரை பிரச்சனையாக இருக்கலாம், அது அரசியல் மயப்படுத்தப்பட்டதுன்னு அதை நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. இப்போது அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஒரு சட்டவிரோதமான ஒரு காணிக்குள்ள அத்துமீறி கட்டிவிட்டு அந்த வீதிகளில் கூட பயணிக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலையில தான் தற்போது இருக்கின்றோம். இதற்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக குறித்த விகாராதிபதி வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்திருக்கின்றார். அதாவது இவர்கள் நாட்டினுடைய நல்லிணக்கத்திற்கு, அதாவது நாட்டினுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. அந்த பாதையை நாங்கள் விட்டு கொடுத்தால் அந்த பாதையினூடாக ஒரு சமாதானம் சீர்குலையும், ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்ற ரீதியில் ஒரு விகாராதிபதி மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழக்குகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது ஒரு சட்டவிரோதமான விடயங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் சட்டவிரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களுக்கு தானே தங்களுடைய ஆதரவை கொடுத்து நிற்கின்றார்கள். நீதிமன்றங்களூடாக அவை தொடர்பாகத்தானே பேசப்படுகிறது, அவர்களுக்கான தானே ஆதரவு கொடுக்கப்படுகிறது. இப்படி இருக்கிற போது எப்படி தங்களுடைய சொந்த நிலங்களில் நிம்மதியாகத்தான் இருக்கின்றார்கள் சொல்லிக்கொள்ள முடியும்? எனவே இப்படி சொல்லிவிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்காமல் கடந்து போய்விட முடியுமா? நிறைய விடயங்களை செய்கின்றார்கள், உண்மைதான். நிறைய விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போதை ஒழிப்புக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னைய நிதி சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ் மக்கள் சார்ந்து என்ன விடயங்கள் இந்த அனுர அரசாங்கத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னா, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னா அந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். எனவே இலங்கை அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதே நேரத்துல உள்நாட்டுல விசாரித்து நீதி வழங்குவோம் என்று இங்கிருக்கக்கூடிய பேரினவாத சிந்தனையாளர்கள் சொல்கின்றார்கள். சர்வதேச அமைப்புகளும் பெரிய நாடுகளும் இதற்கு ஆதரிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தான் அண்மைய நாட்களாக வந்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னா மனித உரிமை ஆர்வலர்கள், புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள், ஐக்கிய நாடுகள் சபைகளோடு இணைந்து பணியாற்றுபவர்கள் என இப்படியாக ஒரு கூட்டு முயற்சி என்பது தேவையாக இருக்கிறது. வெறுமனவே நாங்கள் நினைவு நாட்களில் மட்டும் இதனை பேசிவிட்டோம்,
இல்லாட்டி நினைவு நாட்களில் மட்டும் அதற்கான மரியாதையை செலுத்திவிட்டு கடந்து போய் விடுவதனூடாக எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அது நடைபெற வேண்டும் தான், ஆனால் அதனை தாண்டி செயற்படக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. நிலைமாறுகால நீதி என்ற பெயரில் ஐநாவில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் இனிமேலும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தருமா என்று சொல்லி ஒரு பலத்த ஒரு சந்தேகத்தை கூட ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது இவை தொடர்பாக பேசாமல் விடுவதனூடாக நிச்சயமாக ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விடுமா? அதனையும் தாண்டி செய்ய வேண்டிய விடயங்கள் ஏராளம் இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நாளில் உணர்வுபூர்வமாக ஒன்று கூடி தங்களுடைய உரிமை போராட்டத்தை நினைவு கூர்ந்தால் கூட இது பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் எதையும் செய்துவிட முடியாது. இது தவறிட நான் சொல்லவில்லை, இது அந்த அளவிற்கு பெரிய மாற்றங்களை செய்துவிட. இதனையும் தாண்டி நாங்கள் செயற்பட வேண்டிய விடயம் ஏராளம் இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது JVP, தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த காலங்களை போன்ற இராணுவ கெடுபிடிகள் இல்லாட்டி தடை உத்தரவுகள், இந்த நினைவேந்தல் தொடர்பாக சொல்கின்றேன், அது வேறு விடயங்களுக்கு இருக்கு. இப்படியான விடயங்கள் இல்லாத ஒரு நாட்களில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர்களுடைய சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் கோரிக்கைகள் உரக்க பேசப்படுகிறது. இது அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விடயம் கடத்தப்படுகிறது. ஆனால் இது சரியான பாதையில் பயணிக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில் அந்த ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த நினைவேந்த நிகழ்வை எந்த கட்சி முன்னின்று செயற்படுத்த வேண்டும், இல்லை நாங்கள் தானே தொடர்ச்சியாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு போட்டி காணப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு போராட்டம் என்றால் அங்கு நின்று ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவிடுவதும் வழக்கமாக இருக்கிறது. இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக என்ன விடயங்களை மக்களூடாக சாதித்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. காணாமல் போனவர்களுக்கான போராட்டங்கள் தொடர்கின்றன, அரசியல் தீர்வுகள் பேசப்படுகின்றன. வருடத்திற்கு 2 முறை ஐநா சபையை நம்புவதும் ஏமாறுவதுமாக காலம் என்பது கரைகிறது. புதிய அரசாங்கம், புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகளை அளித்தது. ஆனால் அதற்கான வேலைகள் என்பது எப்படியாக இருக்கிறது? மாறாக இப்போது நடக்கக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் கூட அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி விமர்சிக்கப்படுகிறது. ஏன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கூட அங்கே கஞ்சி காய்ச்சப்பட்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுவது கூட தமிழர்களுக்குள்ளேயே விவாத பொருட்கள் இருக்கிறது தானே. அதற்கு ஆதரவாகவும் ஒரு சிலருடைய எதிரான கருத்துக்கள் இருக்கிறது தானே. எனவே வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்த்தால் அகிம்சை போராட்டத்தினால எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டில் தான் ஆயுதமேந்தி போராடினார்கள். மக்கள் விடுதலைக்காக புறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள், இலக்குகள் ஒன்றாக இருந்தால் கூட கொள்கை மற்றும் அவர்களுடைய அணுகுமுறை என்பது முரண்பாடுகளினால தான் அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டார்கள். துரோகிகள், எதிரிகள் என்றும் பிரிந்து நின்றார்கள். அதே முரண்பாடுகள் தான் இன்றைய தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் தமிழ் தேசிய பரப்பிற்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இலக்குகள் ஒன்றாக இருப்பது மட்டும் முக்கியமானது இல்லை, கொள்கைகளும் இந்த தமிழ் மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சுயநிலமற்ற ரீதியில் சிந்திக்கக்கூடிய தலைமைத்துவமும் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் பரப்பில் இருந்து, தமிழ் அரசியல் கட்சிகளில் இருந்து பல்வேறுபட்ட முனைப்புகளோடு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தொடர் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பதவி ஆசையா இல்லாட்டி கொள்கை ரீதியான முரண்பாடா என்பது கேள்விக்குறி. இதே நேரத்தில் ஏமாற்றங்களோடு தொடர்ச்சியாகவே வாழக்கூடிய பாதிக்கப்பட்ட இனம் என்பது தொடர்ந்தும் தமிழ் கட்சிகளூடாகவும் ஏமாற்றப்பட்டு தான் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு கொள்கைகள் தான் முக்கியம் என்று சொல்லி எந்த கட்சிகள், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, ஈழத்தமிழுக்குடைய நலன் தான் முக்கியம் என்று சொல்லி எந்த கட்சிகள் இயைந்து செயற்படுகின்றது என்பது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த நினைவு நாளில் நிச்சயமாக நினைவேந்தல் வேண்டும், ஆனால் அதனையும் தாண்டி செயற்படக்கூடிய ஒரு சமூக எழுச்சி என்பது வேண்டும். அது அந்த சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு விடயம் ஒன்று வேண்டும். அதை நாங்கள் கட்சியைத்தான் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனையும் தாண்டி ஒரு சிவில் சமூகமாக கட்டியெழுப்பக்கூடிய விடயங்கள் ஏராளம் இருக்கிறது. எனவே இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வேண்டும். காலம் கடந்து வழங்கப்படுகிற நீதி என்பது அநீதிக்கு சமன். நான் முன்னரே சொன்னது போன்று அதனை போன்று கூடிய விரைவில் அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். இந்த நினைவேந்தல் நாட்களில் எங்களால் முடிந்திருக்கக்கூடிய விடயங்கள் இல்லாட்டி குரலை எழுப்பக்கூடிய குரல்கள் என்பது வெவ்வேறு தளங்களூடாக வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு பதிவை நான் செய்திருக்கின்றேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.